தென்காசியில் அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சாதாரண லட்டுக்காக சிறுவர்கள் ஏங்க வைக்கப்பட்ட சம்பவம் இதயத்தை கனக்க செய்துள்ளது. எவ்வளவு கெஞ்சியும் கடைசி வரை அந்த சிறுவர்களுக்கு லட்டு வழங்கப்படவில்லை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் புதிய பேருந்து சேவைகளை தொடங்கி வைத்தார். அப்போது அமைச்சர் உட்பட திமுகவினர் அந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்தனர். இந்த நிகழ்வையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்குவதற்காக லட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை கவனித்த பசியின் பிடியில் சிக்கியுள்ள சிறுவர்கள் நமக்கு ஒரு லட்டு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு அமைச்சர் சென்ற பேருந்து பின்னால் ஓடிவரும் காட்சிகள்தான் இவை. அமைச்சர் சிவசங்கர் கண்டுகொள்ளாமல் பேருந்தில் உட்கார்ந்திருந்தார். பிறகு சிறிது தூரம் இயங்கிய அந்த பேருந்து நிறுத்தப்பட்டது. லட்டுகள் நிறைந்த தட்டோடு கீழே இறங்கினார் போக்குவரத்து துறை ஊழியர் ஒருவர். இதனை பார்த்து படுஜோரான அந்த சிறுவர்கள் லட்டு தராங்கடா என அதை வாங்க முண்டியடித்து சென்றுள்ளனர். அண்ணா குடுங்கண்ணா என அந்த பிஞ்சுகள் கை நீட்டி கேட்டும் எதையும் கண்டு கொள்ளாமல் பயணிகளுக்கு லட்டை கொடுத்தார் அந்த போக்குவரத்து துறை ஊழியர். இதனால் லட்டுக்கள் கிடைக்காமல் அந்த பிஞ்சுகள் வெறும் கையோடு திரும்பி உள்ளனர். இது குறித்து அவர்களுள் ஒரு சிறுவனிடம் கேட்டபோது, பசிக்கு காசு கேட்டோம் கொடுக்கல, லட்டு கொடுங்கன்னு கேட்டோம் அதையும் கொடுக்கல, ஏன் இப்படி பண்ணாங்க தெரியல, வெயில்ல கால் எல்லாம் சுட்டுடுச்சு, அதனால லட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் வந்துட்டோம் என கூறினார். எப்போ எங்க இருந்து போனீங்க? கால் சுட்டுருச்சா? லட்டு இல்ல சொல்லிட்டாங்களோ? இதனால் பசியில் வாடும் சிறுவர்களுக்கு லட்டை கொடுக்காமல் அலைக்கழித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இதனை பார்த்த நெட்டிசன்கள் உண்மையாகவே இந்த அரசு யாருக்காக இயங்கி வருகிறது என கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த சிறுவர்களுக்கு கல்வி மற்றும் அடிப்படை வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர்.